வணக்கம். மெய்ஞான பாதைக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க, இன்னைக்கு நாம ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து ரொம்பவும் ஆழமான 5 ஸ்லோகங்களை பத்தி பார்க்க போறோம். மெய்ஞானத்தை, அதாவது முழுமுதற் கடவுளை எப்படி முழுமையா உணர்றதுங்கிற வழியை இது நமக்கு காட்டப் போகுது. சரி, இந்த மெய்ஞானத்தை முழுசா உணர்றது எப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? இந்த வழிய பத்தி மகாரிஷிகள் என்ன சொல்றாங்க? வாங்க, முதல் ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். அவங்க எந்த முறைய பயன்படுத்தினாங்கன்னு இது நமக்கு ரொம்ப அழகா விளக்கும். இந்த முதல் ஸ்லோகம் இந்த ஆன்மீக பயணத்துக்கு தேவையான 2 முக்கியமான கருவிகளை நம்ம கையில கொடுக்குது. ஒன்னு ஞானம், இன்னொன்னு பற்றின்மை. இது ரெண்டுக்குமே சக்தியை கொடுக்கறது பக்தி தான். தத் ஸ்ரததானா முனையோ ஞான வைராக்ய யுக்தயா பஷ்யந்த்யாத்மனி சாத்மானம் பக்தியா ஸ்ருதகிருஹீதயா. 12. அப்போ இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருதுன்னா, உண்மைய ரொம்ப தீவிரமா தேடுற முனிவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட ஞானமும் இருக்கும், பற்றின்மையும் இருக்கும். வேத ஞானத்தோட அடிப்படையில வர்ற பக்தி சேவையின் மூலமா அவங்க அந்த முழுமுதற் கடவுளை தங்களுக்குள்ளேயே உணர்றாங்க. இங்க நாம ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பக்தி சேவைங்கிறது ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கை கிடையாது. இது முழுமையான ஞானம், அப்புறம் உலக விஷயங்கள்ல இருந்து முழுசா விலகி இருக்கிறதுங்கிற ஒரு உறுதியான அடித்தளத்துல கட்டப்பட்டது. அதனாலதான் இது பிரம்மனை உணர்றது, பரமாத்மாவை உணர்றது மாதிரியான பகுதி தரிசனங்களை விட ரொம்ப உயர்ந்ததுன்னு சொல்லப்படுது. ஓகே, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா நம்மளோட அன்றாட வேலைகள்ல நம்ம வாழ்க்கையில இதை எப்படி கொண்டு வர்றது? வாங்க, அடுத்த ஸ்லோகத்துல அதுக்கான பதில் இருக்கு. நம்மளோட கடமைகளுக்கும் தொழில்களுக்கும் இதை எப்படி பொருத்தலான்னு பார்க்கலாம். अतः पुंभिर्द्विजश्रेष्ठा वर्णाश्रमविभागशः स्वनुष्ठितस्य धर्मस्य संसिद्धिर्हरितोषणम्. 13. இதோட மைய கருப்பு ரொம்ப சிம்பிள்ங்க. நாம எந்த வேலை செஞ்சாலும் சரி, நம்ம சமுதாயத்துல நம்மளோட பங்கு என்னவா இருந்தாலும் சரி, நாம செய்யற கடமைகளோட அல்டிமேட் கோல், அதோட உச்சகட்ட பரிபூரணம் என்னவா இருக்கணும்னா பகவானை சந்தோஷப்படுத்துறதா தான் இருக்கணும். அப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, சமூகத்துல நீங்க எந்த பொறுப்புல இருந்தாலும் சரி, நீங்க அடையக்கூடிய மிக உயர்ந்த வெற்றிங்கிறது உங்க வேலையோட மைய நோக்கமா பகவானோட திருப்தியை வைக்கிறது தான். பாவான சந்தோஷப்படுத்துறது தான் நம்ம நோக்கம்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அதை செய்யறதுக்கு நாம என்ன பண்ணணும்? பிராக்டிக்கலா என்னென்ன விஷயங்கள் செய்யணும்? அதுக்கான வழியை தான் அடுத்த ஸ்லோகம் சொல்லுது. தஸ்மாத் ஏகேன மனசா பகவான் சாத்வதாம்பதி ஸ்ரோதவ்யஹ கீர்த்தித்தவ்யஸ்ச தியேயஹ பூஜ்யஸ்ச நித்யதா. பாத்தீங்களா, ரொம்ப அழகா 4 விஷயங்களை சொல்லுது இந்த ஸ்லோகம். நம்மளோட கவனம் சிதறாம ஒரே மனசோட பகவானை பத்தி எப்பவும் கேட்கணும், அவரை புகழணும், அவரை நினைக்கணும், அப்புறம் அவரை வழிபடணும்னு இந்த 4 விஷயங்களையும் நம்ம தொடர்ந்து செய்யணும். சரி, இந்த மாதிரி நாம தொடர்ந்து பகவானை நினைச்சுக்கிட்டே இருந்தா அதனால என்ன கிடைக்கும்? என்ன ஒரு பெரிய பலன் இருக்கு? அடுத்த ஸ்லோகம் இத ஒரு அருமையான உருவகத்தோட நமக்கு விளக்குது. எது அனுத்யாசினா யுக்தா கர்ம கிரந்தி நிபந்தனம் சிந்தந்தி கோவிதாஸ்தஸ்ய கோ ந குறியாத் கதாரதிம். 15. பகவானை நினைக்கிறதுங்கிறது ஒரு கூர்மையான வாள் மாதிரி. அந்த வாள் என்ன பண்ணும் தெரியுமா? நம்ம செஞ்ச செயல்களோட விளைவுகள் தான் கர்மா. அந்த கர்மாங்கிற கடினமான முடிச்ச அந்த பந்தத்தை இந்த வாள் அறுத்துடும். நம்மளோட ஆன்மாவை கொஞ்சம் கொஞ்சமா அதை ஆன்மீகமயமாக்கி இந்த உலக பந்தத்திலிருந்து நம்மளை விடுவிக்கும். இந்த உருவகம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது பாருங்க. கர்மாவோட சுழற்சியிலிருந்து விடுதலை அடையிறதுங்கிறது பக்தி சேவையோட ஒரு நேரடி விளைவுதான இது தெளிவா காட்டுது. அது ஒரு பை ப்ராடக்ட் மாதிரி. அப்போ நம்மகிட்ட கடைசி கேள்வி ஒன்று வருது. இந்த அற்புதமான பயணத்தை ஒருத்தர் எப்படி ஆரம்பிக்கிறது? பகவானோட பெருமைகளை கேட்கிற அந்த முதல் சுவைய, அந்த ஆர்வத்தை எப்படி நம்ம மனசுல வளர்த்துக்கிறது? சுஷ்ரூஷோ ஸ்ரத்தாதானஸ்ய வாசுதேவ கதா ருச்சிஹி ஸ்யான் மகத் சேவையா விப்ர புண்ணியதீர்த்த நிஷேவனாத். 16. இதுக்கு பதில் ரொம்ப ஆழமானது. பகவானை பத்தி கேட்கறதுல நமக்கு ஒரு ருசி, ஒரு நாட்டம் வரணும்னா அதுக்கு ஒரே வழி, எந்த ஒரு தீய குணமும் இல்லாத தூய பக்தர்களுக்கு நாம சேவை செய்யணும். அவங்க மூலமா தான் அந்த ஆர்வம் நமக்குள்ள பிறக்கும். பாருங்க, இந்த முழு பாதைக்குமான தொடக்க புள்ளிய எவ்ளோ அழகா சொல்லியிருக்காங்க. நாம கடவுளோட உண்மையான பக்தர்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்களுக்கு சேவை செய்யும்போது பகவானே சந்தோஷப்படுறாரு. அப்போதான் அவரோட செய்திகளை உண்மையா கேட்டு புரிஞ்சுக்கிற தகுதியே நமக்கு வருது. ஸ்ரீமத் பாகவதத்தோட இந்த ஆழமான பயணத்துல என் கூட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.